வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். வெல்கம் டு மை டெலிகிராம் சேனல். இந்த வீடியோல பிஎஸ்டிசி வீடியோ எடிட்டர்ல சிம்பிளா ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு ரிவ்யூக்காக நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட்க்கு பேசிக் வீடியோ எடிட்டிங்னு டைட்டில் கொடுக்குறேன். மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் நாம ஏற்கனவே நம்ம பேசிக் இன்டர்ஃபேஸ் பத்தின செகண்ட் வீடியோல பார்த்த மாதிரி கொடுக்குறேன். அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். முதல்ல அதை பார்த்துடுங்க. ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நாம் 3 ஆப்ஜெக்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வீடியோ கிளிப், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு இமேஜ். இப்போ டைம்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிற எடிட்டர் டேப் ஆட் ஆப்ஜெக்டில் வீடியோவை கிளிக் பண்ணுறேன். இப்போது என் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு சாம்பிள் வீடியோவை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ் பேஜ் வரும். இப்போ உங்கள் வீடியோ ஃபைலை டைம்லைனில் எங்கே வைக்கணும்னு கேட்குது. இங்கே ஆப்ஜெக்ட் பொசிஷன் இந்த டைம்லைனில் டிஃபால்ட்டாக ஃப்ரம் கர்சர் பொசிஷன் செலக்ட் ஆகியிருக்கு. இங்கே கர்சர் பொசிஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இதை டைம்லைன் கர்சர் இல்லை பிளேஹெட்னு சொல்லுவோம். இந்த பிளேஹெட் எங்கே இருக்குதோ அதுதான் கர்சர் பொசிஷன். லேயர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ லேயர் செலக்ட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக நாம் தனியாக ஒரு சாப்டரில் பார்ப்போம். இப்போ இங்கே ஓகே கொடுத்தா நாம் ஓப்பன் பண்ண வீடியோ ஃபைல் நியூ லேயரில் ஆட் ஆகும். டைம்லைனில் அது ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வெறும் வீடியோ, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை. அதனால் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண போகிறேன். நான் அந்த ஃபைலை இப்போது இங்கேருந்தே செலக்ட் பண்ணுறேன். நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் இங்கேயே லிஸ்ட் ஆகும். நாம் இங்கேருந்தும் ஆப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணலாம். இல்லை எடிட்டர் டேப் ஆட் ஆப்ஜெக்டில் ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் அதை இங்கேருந்தே இப்போது ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற ஒரு MP3 ஃபைலை சூஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ் பேஜுக்கு ஓகே கொடுக்குறேன். இந்த மியூசிக் ஃபைல் டைம்லைனில் தனி லேயரில் ஆட் ஆகிடுச்சு. நாம் இப்போது ஆடியோ ஃபைலை வீடியோ லேயருக்கு கீழே இருக்கிற லேயரில் வைக்கலாம். ஸோ நான் அதை ட்ராக் பண்ணி இப்படி கீழே வைக்கிறேன். இந்த மியூசிக் ஃபைல் டைம்லைனில் அடுத்த லேயரில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோ பிஜிஎம் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்ந்து ப்ளே ஆகுது. ஆனால் வீடியோ லென்த்தை விட ஆடியோ பிளேயிங் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை இந்த கட்டிங் டூலை யூஸ் பண்ணி இப்போது கட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த டைம்லைன் கர்சரை நான் வீடியோ ஃபைலோட எண்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். அது கரெக்ட் பொசிஷனில் பெர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதை டைம்லைன் ஜூம் ஸ்லைடர் இல்லை டைம்லைன் ஸ்கேல் ஸ்லைடர்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நாம் டைம்லைனை ஜூம் பண்ணலாம். இப்போ கரெக்டான பொசிஷனில் பிளேயரை வச்சு ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணி கட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டாக கட் ஆகிடுச்சு. அதில் இந்த தேவையில்லாத பகுதி ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. அதை டெலிட் பண்ணிடலாம். ரைட் கிளிக், டெலிட். அடுத்து ஒரு இமேஜையும் இதே மாதிரி ஆட் பண்ணலாம். அதையும் நான் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணி ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங் பேஜுக்கு ஓகே கொடுக்குறேன். இப்போது இமேஜ் டைம்லைனில் ஆட் ஆகிடுச்சு. இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியுது. அதை அட்ஜஸ்ட் பண்ண இப்படி ட்ராக் பண்ணலாம். நமக்கு தேவையான சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த இமேஜை இங்கே ஒரு லோகோ மாதிரி வைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ்
டிஃபால்ட்டாக ஃபுல் வீடியோ லென்த்துக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இல்லை வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இந்த லோகோ தெரியணும்னா நாம் டைம்லைனில் அந்த பர்டிகுலர் இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணணும். நான் இங்கே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு தெரிகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபுல் லென்த்துக்கு வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்கு நாம் ஒரு வீடியோ ஃபைல், ஒரு மியூசிக் ஃபைல், ஒரு இமேஜ் ஃபைல்னு 3 ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிள் வீடியோ எடிட்டிங்க்கு நாம் செய்ய வேண்டியது இவ்வளோதான். இப்போ இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் இந்த வீடியோ கிடச்சிடும். அதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி நாம் MP4 ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ MP4 ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டேப்பில் இந்த எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணலாம். இல்லை ஃபார்மேட்டை சூஸ் பண்ண பிறகு இந்த கன்வர்ஷன் டேப்பை கிளிக் செஞ்சு ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுக்கலாம். கன்வர்ஷன் ப்ராசஸின் போது ப்ரிவ்யூ பார்க்கணும்னா இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷனை டிக்லேயே வைக்கலாம். வேண்டாம்னா இதை அன்செக் செஞ்சிடலாம். நான் அதை அப்படியே விடுறேன். அதே மாதிரி கன்வர்ஷன் முடிஞ்ச உடனே பிசியை ஷட் டவுன் பண்ணணும்னா இதையும் டிக் செஞ்சு ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுக்கலாம். இது எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் 1 hour இல்லை 2 hours பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது கன்வர்ஷனுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்போ இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இப்போது இது மாதிரி ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட்க்கு அதை எனேபிள் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுக்கலாம். விஎஸ்டிசியை ஓப்பன் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்டை நாம் கன்வர்ஷன் பண்ணும்போதும் இந்த அப்கிரேட் ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகும். நாம் அதுக்கு கண்டினியூ கொடுக்கலாம். கன்வர்ஷன் ஆகிட்டுருக்கு. முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஷோ இன் ஃபோல்டரை கிளிக் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ண MP4 ஃபைலை இன்னொரு முறை ப்ளே செஞ்சு பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது. அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு வீடியோ கிளிப், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு இமேஜ் ஆட் பண்ணி எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த திரைக்ராஃப்ட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா அது எனக்கு உண்மையாக ஊக்கம் கொடுக்கும். அடுத்த வீடியோவில் இதே ப்ராஜெக்டில் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டைட்டில்ஸ், சப்டைட்டில்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நவ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திரைக்ராஃப்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.